ஃபார்மால்டிஹைடுன்றது ஒரு நச்சுத்தன்மையுடைய ஒரு கெமிக்கல். இதை மூந்து பார்த்தாலே வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளை இவங்க பாலில் கலந்துருக்காங்க. 1525 கிலோ பால் பவுடர் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்த பால் பவுடர் மூட்டைகளை, அதுவும் காலாவதியான பால் பவுடர் மூட்டைகளை இறக்கி அதை வந்து நம்ம மக்கள் குடிக்கும் பால் பவுடரில் கலந்து விற்றுருக்காங்க. இது வந்து ஆரோக்கியா நிறுவனம் செஞ்சது. டெய்ரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீம் போய் அந்த சில்லிங் சென்டரை ஆய்வு செஞ்சு ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சி அந்த டேங்கர் மொத்த பாலையும் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கான ஆதாரம் தான் இது. நாங்கள் வெறும் இவங்க பாலை மட்டும் டெஸ்ட் பண்ணல, ஆவினோட பாலையும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஆதாரமாக போட்டிருக்கோம் கோர்ட்டில். இவங்க இந்த பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு, காஸ்டிக் சோடா இது எல்லாத்தையுமே கலக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? மக்களோட நலன் கெடுது. அவங்களோட உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் செயலிழக்க ஆரம்பிக்கும், கேன்சர் வரும். இதனால் அவங்களோட உயிருக்கே தீங்கானது இந்த பொருள்கள் எல்லாம். இன்றைக்கி எல்லா நாளிதழ்களிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹட்சன், ஆரோக்கியா, அதாவது ஆரோக்கியா, டோட்லா, விஜய் பால் நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து பொது அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்கள் பாலின் தரத்தை பற்றி காண்பித்த அறிக்கை தவறானது மற்றும் அதை அவர் நீதியரசர் முன்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாததாக கூறியது உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக நான் 123 பக்கம் கொண்ட ஆவணங்களை நீதிமன்றத்திலையும் தாக்கல் செஞ்சுருக்கேன். இது சம்பந்தமாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் கொடுத்துருக்கேன். இவங்க வந்து அவங்களோட வழக்கறிஞர்கிட்ட கேட்காமலே இந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிருந்தால் கூட இந்த ஆவணங்களை அவங்க பார்த்துருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 2008 வந்து கலப்படங்களில் ஈடுபட்டிருக்காங்கன்றதுக்கான ஆதாரங்கள் என் முன்பு இருக்குது. 2008 1525 கிலோ பால் பவுடர் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்த பால் பவுடர் மூட்டைகளை, அதுவும் காலாவதியான பால் பவுடர் மூட்டைகளை இறக்கி அதை வந்து நம்ம மக்கள் குடிக்கும் பால் பவுடரில் கலந்து விற்றுருக்காங்க. இது வந்து ஆரோக்கியா நிறுவனம் செஞ்சது. இதை எதிர்த்து இவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க. அந்த வழக்கு அவங்களுக்கு சாதகமாக முடியலை. இவங்க இப்போ கலப்படத்தில் ஈடுபடலை. 2008 அதுக்கு முன்னதிலிருந்து கூட ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட 2008 மட்டும்தான் ஆதாரங்கள் இருக்குது ஆரோக்கியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். அதில் தெளிவாகவே போட்டிருக்கும் இவங்க வந்து காலாவதியான பால் பவுடர் தான் ஈடுபட்டு செஞ்சுருக்காங்கன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சம்பந்தமாக 25/5/2017 அன்று அறிக்கை மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட MMPR குவாலிட்டி கண்ட்ரோல் லெபார்டரியில் எடுத்ததில் இவங்களுக்கு ஃபார்மால்டிஹைடு வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஹட்சன் மில்க்குக்கு ஃபார்மால்டிஹைடுன்றது ஒரு நச்சுத்தன்மையுடைய ஒரு கெமிக்கல். இதை மூந்து பார்த்தாலே வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளை இவங்க பாலில் கலந்துருக்காங்க. இது ஆரோக்கியா நிறுவனம் வந்து இதை மறைக்கிறதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வழக்கு தொடர்ந்துட்டே இருந்தால் இது எல்லாமே மறைஞ்சு போகாது. இவங்க பண்ணுறது முழுக்க தேச விரோத செயலுக்கு சமமானது. இது பத்தாதுன்னு இப்போ ரீசெண்டாக எடுத்த கசியாபாத் ரிப்போர்ட்டில் இவங்க தரம் குறைந்த பால்களை மக்களுக்கு விநியோகம் செய்தது உறுதியாகிருக்கு. இந்த அறிக்கையை விரைவில் வந்து தாக்கல் செஞ்சுருவாங்க. இவங்க கொழுப்பு சத்து ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்டுக்கு இல்லாமல் 5.73% கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 6% இருக்க வேண்டிய இடத்துல 5.73% கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொழுப்பு சத்து கம்மி. 1 லிட்டர் பால் வந்து 56 ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்க. அந்த கொழுப்பு சத்தை குறைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு 3 ரூபாய் லாபம் கிடைக்குது. இந்த மாதிரி அவங்க மக்களுக்கு தரம் குறைஞ்ச பாலை விற்று லாபத்தை தான் ஏற்றிக்கிறாங்க. இவங்க ஒரு நல்ல வியாபாரியாக இருக்கலாம், ஆனால் மக்களை ஏமாற்றி விற்கக்கூடாது. மக்களுக்கு தரமான பொருளை கொடுக்கறதா இருக்கணும். இது ஆரோக்கியா செஞ்சது. டோட்லா நிறுவனம் வந்து 2012 பால் கேன்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடை கலந்து பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மக்களுக்கு விற்றுருக்காங்க. இது சம்மந்தமான ரிப்போர்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வந்து அவங்களோட பிளான்ட் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜே வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு. இதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பால் கேன்களில் ஊற்றி அது வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் ஒத்துருக்காங்க. இது சம்மந்தமாக நம்மளோட டெய்ரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீம் போய் அந்த சில்லிங் சென்டரை ஆய்வு செஞ்சு ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சி அந்த டேங்கர் மொத்த பாலையும் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கான ஆதாரம் தான் இது. ஹைட்ரஜன் பெராக்சைடு கேன் பாலுக்கு சம்மந்தமே இல்லாத ஹைட்ரஜன் பெராக்சைடை எதுக்கு அவங்களோட யூனிட்டில் வச்சுருக்கணும்? பால் கம்பெனிக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு எந்த விதத்தில் உபயோகப்படுது?
இதை ஆய்வு செஞ்சுருக்காங்க. இது ஆய்வுக்குழு எடுத்த ரிப்போர்ட்டு, அந்த பாலை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கான ரிப்போர்ட், கடைசியில் அந்த கம்பெனியை சீல் வச்சதுக்கான ரிப்போர்ட். விஜய் பால் அதிக அளவில் பால் பவுடரை பாலில் கலந்து விற்றதுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்குது. இது வந்து பூனே லேப் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. 16/6/2017 ரிப்போர்ட் இது. அதாவது அமைச்சர் அறிக்கைக்கு பின் இந்த லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அமைச்சதோட ரிப்போர்ட் இது. இதுலேயும் இவங்க தரம் குறைஞ்ச பாலை தான் விற்றுருக்காங்கன்றது உறுதியானது. இவங்க இந்த பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு, காஸ்டிக் சோடா இது எல்லாத்தையுமே கலக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? மக்களோட நலன் கெடுது. அவங்களோட உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் செயலிழக்க ஆரம்பிக்கும், கேன்சர் வரும். இதனால் அவங்களோட உயிருக்கே தீங்கானது இந்த பொருள்கள் எல்லாம். இதை அமைச்சர் சொன்னதுக்கு அமைச்சர் எதிர்த்து அமைச்சர் இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அமைச்சரையும் எங்களையும் பயமுறுத்த தான் பார்க்குறாங்க. இதுக்காக நாங்கள் பயப்பட போகிறது கிடையாது. என் மேலே எத்தனை கண்டெம்ட் ஒன்றால் போட்டோம், இன்றைக்கி அவங்க அறிக்கை கொடுத்த மாதிரி அந்த கண்டெம்ட் நாங்கள் சந்திக்க தயார். நானும் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கேன். என் மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்களால் சும்மா விட முடியாது. இவங்க இந்த மாதிரி அறிக்கை விட்டால் நம்ம பயந்துருவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பயப்பட மாட்டோம். மக்களுக்கு நல்ல பால் கிடைக்கணும். ஏன்னா இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கிற பால் இது. 25/5/2017 முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து ரசாயனம் கலந்த பாலை தான் விநியோகிச்சிருக்காங்க. அதற்குண்டான ஆதாரங்களும் இந்த ஆவணத்தில் இருக்குது. ஃபார்மாலிட்டியோடு கலந்துருக்காங்கன்றதையும் நாங்கள் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கோம். நாங்கள் வெறும் இவங்க பாலை மட்டும் டெஸ்ட் பண்ணல, ஆவினோட பாலையும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஆதாரமாக போட்டிருக்கோம் கோர்ட்டில். பொது அறிவிப்பு பயமுறுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. கண்டெம்ட் போட்டாண்டு இவங்க என்ன ஸ்டே வாங்கியிருக்காங்க? ஆதாரம் இல்லாமல் அமைச்சர் எதை பற்றியும் பேசக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த அறிவிப்பு. சார், இது சம்மந்தமாக நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஹெல்த் அஃபேர்ஸுக்கே ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் சார். அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க. சம்மந்தப்பட்ட எல்லா துறைக்கும் நான் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். சார், ஆவின் பால் தரம் கரெக்டாக இருக்குது சார். இப்போதைக்கு நாங்கள் சோதனை செஞ்சதில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தான் சார் ரிப்போர்ட் இருக்குது. அந்தந்த ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் படி ரிப்போர்ட் கரெக்டாக இருக்குது சார். இது ஆவினையும் நான் வந்து சோதனை செஞ்சுருக்கோம் சார். இதை மட்டும் கிடையாது, எல்லா பால்களையும் சோதனை செஞ்சுருக்கோம்.